தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழியில் சொல்கிற அறிவுரை என்னவென்றால், பாவிகளை மன்னிங்க, துரோகிகளை மன்னிக்காதீங்க. இன்றைக்கி சொல்கிற ஒரு அறிவுரை, பாவிகளை மன்னிங்க, துரோகிகளை மன்னிக்காதீங்க. பாவிகள்னால் யார், துரோகிகள்னால் யார் அப்படின்னு கேட்டால், பாவிகள்னு சொல்கிறது உங்கள்கிட்ட சில ஏமாற்றிருப்பாங்க, உங்கள் பணத்தை எடுத்திருப்பாங்க, உங்கள் மனசை புண்படக்கூடிய அளவில் நடந்திருப்பாங்க. அவன் சரியில்லாதது மாதிரி உங்களையும் சரியில்லாமல் ஆக்கியிருப்பான். எவ்வளவோ பாவச் செயல்கள் இருக்கு இல்லையா, அது உங்கள்கிட்ட நடந்திருக்கலாம். உங்களுக்கும் அவனுக்கும் உள்ள உறவு அதனால் கட்டாயிருக்கும். அதை நீங்கள் குற்றம்தான், ஆனால் மன்னிக்கலாம். சரி, உன் குணம் அவ்வளோதான், போடா, தெரியாமல் திருடிட்டான் பண்ணுவீங்களே, பாவம்தான், சரி போ, இனிமேல் செய்யாத. அதுக்காக அவனை கூட வச்சுக்கிற சொல்லலை. மன்னிச்சிருங்க, தண்டனை கொடுக்காதீங்க, மன்னிச்சிருங்க, சரி போடா, இனிமேல் அந்த இது செய்யாத, போடான்னு சொல்லி தள்ளிடுங்க. துரோகிகள்னு சொல்கிறது யாருன்னா, கூடையே இருந்து பழகி நல்லா உங்களை அன்பு பாராட்டி உங்களை நம்ப வச்சு, நீங்கள் நல்லா நம்பிட்டீங்கன்னா உங்கள் வீக்னஸை பயன்படுத்தி உங்களை கெடுத்து, உங்கள் நம்பிக்கையை, நீங்கள் வச்சிருக்கிற நம்பிக்கைக்கு பாத்திரமாக நடக்காமல் உங்களையே கெடுக்கிற அளவில், உங்களையே அழிக்கிற அளவில் ஒருத்தன் முயற்சி பண்ணுறான்னு வைங்களேன். அது நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து திரும்ப சரி மன்னிச்சிட்டேன், சரி இனிமேல் அப்படி செய்யாதேன்னு கூட வச்சுக்கிறக்கூடாது. மன்னிக்க ஒருவேளை மன்னிச்சாலும் பரவாயில்ல, அவனை நம்பி திரும்ப மறுபடியும் சேர்க்காதீங்க. துரோகி துரோகி தான், துரோகி துரோகம்தான். இயேசுநாதருக்கு எத்தனையோ பாவிகளை இயேசு மன்னிச்சார். ஆனால் சொந்த சீசனே துரோகம் பண்ணுனா, 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு எஜமானியே காட்டி கொடுத்தான், குருவை காட்டி கொடுத்தான். இயேசு அதை மன்னித்தாலும் அவனை கூட வச்சுக்கிற முடியல. அவனா மனசாட்சியே அவனை கொன்றுச்சு. அவனை முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்தான். சிநேகிதனே என்று தான் சொன்னார், ஃப்ரெண்டுன்னு தான் சொன்னார். ஃப்ரெண்டு, சிநேகிதனே, நண்பனே, ஏன்ப்பா முத்தம் கொடுத்தா என்னை காட்டி கொடுக்குற, சிநேகிதன்னு தான் சொன்னார். ஆனால் அவன் கடைசி வரைக்கும் இயேசுவோட அவன் சேர முடியல. அவன் மனசாட்சியே அவனை கொன்று நான்று கொண்டு தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டான். தற்கொலை பண்ணுறவன் ஒரு முட்டாள் தானே, மனச்சாட்சி அற்றவன் தானே, குற்ற உணர்வு தானே கடைசியில் தற்கொலைக்கு போகுது. துரோக செயல் கடைசியில் தற்கொலைக்கு முடியும். பயத்தில் தற்கொலை பண்ணுறது உண்டு, ஆனால் பெரும்பாலும் துரோக செயல் தான் தற்கொலைக்கு நேராக போகும். ஒரு மனைவி புருஷனுக்கு துரோகம் பண்ணிட்டா, புருஷன் மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டா, பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் பண்ணிட்டா, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக துரோகம் பண்ணிட்டா, அவனுக்கு ஒரு நல்ல மனச்சாட்சி இருந்தால் அவன் தற்கொலைக்கு போயிடுவான். மனச்சாட்சி இல்லாத ஆளுக, இதுவே எத்தனையோ செய்து பழக்கப்பட்டவனுக்கு அந்த மனச்சாட்சி மழுங்கியிருக்கும். ப்ரெஸ்ஸாக மனச்சாட்சி நல்லா இருந்தால் தற்கொலை பண்ணிட்டு செத்துருவான். துரோக செயல் அவ்வளோ மோசமானது. அதனால் சாக சொல்லலை நான். இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு இறைவனோடு சேர்த்து சேருங்க. ஆனால் அதே சமயத்தில் உங்களை திரும்ப அவனை கூட வைக்காதீங்க. துரோகம்தான். அதை நீங்கள் மன்னித்தாலும் மறந்தாலும் அவன் மறக்க மாட்டான், அவன் மறந்தாலும் நீங்கள் மறக்க முடியாது. நீங்கள் 2 பேர் இருந்தாலும் பொதுமக்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டான். அதனால் உங்கள் கூட இருந்து பழகி உங்கள் குடும்பத்துக்கு துரோகம் பண்ணவன், கெடுத்தவன், நம்பிக்கை துரோகம் பண்ணுறவன்
நல்லா பழகிக்கிட்டு முதுகில் குத்துறவன், தயவுசெய்து அவனை நம்பிடாதீங்க. திரும்ப அவன் நல்லா ஆயிடுவான்னு நினச்சிடாதீங்க. அப்படி தப்பி தவறி அவனை சரி போனால் போட்டோம்னு சொல்லி மன்னித்தாலும் கூட வைக்காதீங்க. உங்கள் உடன் கூட முந்தி இருந்த மாதிரி பழகாதீங்க, வைக்காதீங்க. என்றைக்கு இருந்தாலும் திரும்ப பிளான் போட்டு உங்களை அழிச்சிடுவான், உங்களை கொன்றுவான். எதுக்கு வர்ற எதிரிகளை நீங்கள் எதிர்கொள்ளலாம். முதுகில் குத்துறவனை என்ன செய்ய முடியும்? முதுகில் குத்தும் போது என்ன செய்ய முடியும்? அது ஒன்றும் செய்ய முடியாது. கண்டிப்பாக அப்படிப்பட்டவங்க தான் கொல்ல முடியும். கட்டபொம்மனுக்கு ஒரு எட்டேப்ப மாதிரி, இயேசுவுக்கு ஒரு யூதாஸ் காரியோத்து மாதிரி, அன்னை இந்திரா காந்திக்கு ஒரு மெய்காப்பாளை மாதிரி நிறையா பேர் இருக்காங்க. அந்த மாதிரி நிறையா காரியங்கள் இருக்குது. தயவுசெய்து துரோகிகளை மட்டும் சேர்க்காதீங்க. ஜெயலலிதா அம்மா, மறைஞ்ச ஜெயலலிதா முன்னாள் முதல்வர் கூட இருந்தே குழி பறித்த துரோகிகளை ஒரு தடவை கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சி இவங்க துரோகமாக பேசுகிறாங்க, தனியாக உட்காந்து டீல் பேசுகிறாங்க, என்னை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க, என் பதவியை பறிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு அந்த அம்மாவுக்கு. எல்லாரையும் துரத்திட்டாங்க, எல்லாரையும் கட்சியை விட்டு அந்த உறவை விட்டு நீக்கிட்டாங்க, எல்லாத்துக்கும் இது பண்ணிட்டாங்க. ஆனால் திரும்ப அந்த துரோக செயல் செய்தவங்களை திரும்ப மன்னித்து சேர்த்து கொண்டதனுடைய விளைவு அந்த அம்மா இன்றைக்கி உயிரோடு இல்லை. மக்களே, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச காரியம் இல்லையா? துரோகங்களை மன்னித்து சேர்த்து கொண்ட அந்த அம்மா இன்றைக்கு உயிரோடு இல்லை. துரோகிகள் இன்றைக்கி உயிரோடு இருக்காங்க. ஒரு எச்சரிப்பாக எடுத்துக்கோங்க. அதனால் பாவிகளை ஒரு வேளை மன்னித்தாலும் துரோகிகளை மன்னித்து கூட வைக்காதீங்க, கூட வைக்காதீங்க. அதில் ஜாக்கிரதையாக இருங்க. சொந்தக்காரனாக இருந்தாலும் சரி, அவன் அண்ணனாக இருந்தாலும் சரி, தம்பியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அதில் எச்சரிக்கையாக இருங்க. மக்களே, நல்லா இருங்க.